ஊத்துக்கோட்டையை தொடர்ந்து மேடவாக்கம் பகுதியிலும் நேற்று இரவு மின்வெட்டு ஏற்பட்டு இருக்கிறது. மின்வெட்டு காரணமாக மக்கள் சாலையில் வந்து வாக்குவாதம் செய்து வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். தொடர்ந்து அந்த பகுதி மக்கள் அளித்த பேட்டியை பார்க்கலாம். நைட் 9:30 கரண்ட் கிடையாது. இங்கே வந்து கேட்கலான்னு வந்தோம்னா இபிஎஃப்ஸ் மேடாக விஓஎஸில் யாருமே கிடையாது. இங்கே வந்து அதுக்காக தான் இவ்வளோ கூட்டம், இவ்வளோ பேச்சு, இவ்வளோ இதுவுமே யாருமே வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணலை அப்படிங்கிற ஒரு காரணம் மட்டும்தான் இவ்வளோ தூரம் பேசுகிறோமே. இங்கே வந்து அவங்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சிக்காமையோ இபி ஆஃபீஸில் இருக்கவங்களுடைய கஷ்டம் புரியாமையோ எங்களுக்கு யாருக்குமே இல்லை. எங்களுக்கும் புரியுது, லைன்மேன் எல்லாத்தையும் பார்க்கணும், இந்த வெயில் அதிகமாக இருக்குது, எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறோம். ஆனாலும் ஒரு ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே நம்ம வந்து கேட்கும் போது நம்மளுக்கு ஒரு ரெஸ்பான்ஸாக ஒரு பதில் இல்லைங்க, என்ன ஒரு 1/2 ஹவரில் வந்துடும், ஒரு மணி நேரத்தில் வரும், நம்ம அப்படியே போயிட்டே இருக்க போகிறோம். அந்த கூட்டம் வந்து கலைஞ்சு போயிருக்கோம். இந்த கூட்டம் பில்டப் ஆனதுக்கு காரணமே யாருன்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கவங்க மட்டும்தான். இவங்களை எல்லாருமே எனக்கும் தெரியும். நானும் சின்ன வயசுலேருந்து இங்கே தான் இருக்கேன். 6 மாத குழந்தையில இங்கே தான் இருக்கேன். மேடம் தான் எனக்கும். ஆனால் யாருமே பதில் சொல்கிறதுக்கு ரெடியாக இல்லை. ஆளே இல்லை. ஃபஸ்ட்டு ரெடியாக இருக்கிறது செகண்டு, ஆள் இல்லை. அந்த ரீசன் மட்டும்தான் இவ்வளோ பிரச்சனைக்கான காரணம். இப்போ இவங்க வந்தாங்க, இவங்க வந்து தீர்வு சொல்லிட்டு போயிருக்காங்க. இல்லைனா நீங்கள் வந்து ஏட்டையாக இருப்பார், நீங்கள் மறுபடியும் 1/2 ஹவரில் வந்து வரலைன்னா வந்து சொல்லுங்கள், லவுட் ஸ்பீக்கர் போட்டு அவர் மறுபடியும் பேசுவாருன்றாங்க. 2 டேஸ்க்கு ஒன்ஸ் இந்த மாதிரி பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்குது. பட் இன்வெர்ட்டர் இருக்கிறதால நம்ம சமாளிச்சிட்டோம். எல்லாரும் அது மாதிரி சமாளிக்க முடியாது இல்லையா? ஆனால் இப்போ இன்றைக்கி அந்த இன்வெர்ட்டரும் போயிடுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா மத்தியானமும் கரண்ட் இல்லை. அதாவது அந்த ரீசனால் அதில் ஒரு 2 மணி நேரம் போயிடுச்சு. 3 மணி நேரம் தான் இன்வெர்ட்டர் நின்றுச்சு, அதில் போயிடுச்சு. ஆனால் இப்போது கஷ்டமாக இருக்குது. எல்கேஜி படிக்கிற பசங்க இருக்காங்க, நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும். இந்த ஸ்கூல் ஓப்பன் ஆகி போச்சு, ரீஓப்பனு. இதெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும்?